இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைக்கு நம்முடைய தாயாம் திரு அவை முதல் வேத சாட்சியான தூய ஸ்தேவான், அதாவது முடியப்பர், ஸ்டீஃபன் சொல்லுவோம் இல்லையா, அவருடைய திருநாளை கொண்டாடுகிறது. அவர் வேத சாட்சியாக கடவுளுக்காக திரு அவைக்காக மரித்த அந்த முதலில் மரித்த அந்த ஒரு மகிமையை, அந்த ஒரு விழாவை இன்னைக்கு கொண்டாடுகிறது. ஒரு நிகழ்ச்சி இப்போ உலகம் முழுமையும் கிறிஸ்துவம் எங்கேயுமே பரவி இருக்குது. நமக்கு தெரியும், எல்லா இடத்திலும் மத சுதந்திரம் பெரும்பாலும் உண்டு. 99% மதம் எல்லா இடத்துலையும் இருக்குது. எல்லாம் சுதந்திரம் கொடுத்து, ஒரு சில இதில் இன்னும் கட்டுப்பாடுகள் உண்டு, இன்னும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு சில இடங்கள் இருந்து இருக்குது. இது 1% தான். அது இன்றைக்குள்ள நிலவரம். ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னோம்னா அப்படி கிடையாது. முக்கியமாக இந்த அரபு நாடுகள், இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் மிக கடுமையாக பின்பற்றப்பட்டது. அவங்க மதத்தை தான் கடைபிடிக்கணுங்கிற நிலை. இப்போ அரபு நாடுகளாக முஸ்லீம் மதத்தை தான் கடைபிடிக்கணும், வேறு மதத்தை கடைபிடிக்கக்கூடாது. அப்படி வேறு மதத்தை கடைபிடித்தாலோ போதித்தாலோ மிகப்பெரிய அஃபென்ஸ், குற்றம். அது அதற்கு தண்டனையாக மரணம் கூட கொடுக்கப்பட்டது. அப்படி இருந்த காலகட்டத்தில் அரபு நாட்டில் எந்த நாடுன்னு தெரியல, படித்த செய்தி தான் இது. ஒரு டீ கடையில் உட்காந்துக்கிட்டு 2 பெண்கள் அங்கே வருகின்ற நபர்கிட்ட என்ன பண்ணாங்களாம், விவிலியத்தினுடைய துடு பிரசுரங்களை என்ன பண்ணாங்களாம், மறைச்சி வச்சிருந்து, வெளிப்படையாக கொடுக்க முடியாதுல்ல, மறைச்சி வச்சுக்கிட்டு வரவங்கிட்ட நாங்கள் அதை படிங்க அது கொடுத்துட்டு மறைச்சி வச்சுப்பாங்க. திரும்ப என்ன பண்ண, மறைச்சி வச்சுட்டு திருப்பி வந்தாங்கன்னா திரும்ப இதை படிங்க. இது பிறகு தெரிய வந்து அந்த 2 சகோதரிகள் தண்டிக்கப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டது. சகோதரர்களே, கடவுளுக்காக வாழ்வது, கடவுளுடைய வழியிலே பயணிப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. ஆண்டவரே சொல்றாரு இல்லையா, ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்கள் கிட்ட அனுப்புறது போல உங்களை அனுப்புறேன். சரிங்களா? சொல்ல பாருங்க, ஆண்டவர் மறைக்கல எதுவுமே. என்னை பின்பற்றுகிறவர் தன் சிலுவையை சுமந்து கொண்டு தான் பின்பற்றணும். அவருடைய வார்த்தை. கடவுளுடைய பணி என்பது அப்படி வெல்வெட்டு பாதை கிடையாது, கரடு முரடான பாதை. மத்தேயுல சொல்ற பாருங்க பார்ப்போம், ஆண்டவருடைய வார்த்தை தான். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி இல்லாதவை பொல்லாதவையெல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்கள். மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், விண்ணுலகில் உங்களுக்கு கைமாறு மிகுதியாகும். இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்குகளையும் துன்புறுத்தினார்கள். சகோதரர்களே, ஸ்தேவான் பாருங்க, தொடக்க திரு அவையில் நிறைய மக்கள் திருச்சபையில் வந்து சேர்ந்தாங்க. அப்படி வருகின்ற பொழுது சில பிரச்சனைகள்லாம் அங்கே வருது. வருகின்ற பொழுது சரியாக கவனிக்க முடியல, வருகின்ற மக்களை, கைம்பெண்களை கவனிக்க முடியல, கிரேக்க மக்களை கவனிக்க முடியல, நிறைய பிரச்சனைகள் வருது. அப்போது ராயப்பர் அவங்க அந்த தலைமையான குழு என்ன பண்ணுறாங்கன்னா, சரி மக்களுக்கு இது பந்தி பரிமாற சில விஷயங்களுக்காக ஒரு குரூப்பை ஒரு தனியாக ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க தான் திருத்தொண்டர்கள்னு சொல்லுவாங்க. அதிலே ஒரு நபர் தான் ஸ்தேவான். பாருங்க, தூய ஆவியின் வல்லமையை மிக நிறைவாக பெற்றிருந்தார் ஸ்தேவான். அங்க இருக்கின்ற, அதாவது அந்த அந்த குழுவில் இருக்கின்ற உரிமை அடைந்ததோடு நாங்கள் மீட்கப்பட்டோம் சொல்லுவோம் இல்லையா, அது போல ஒரு டீம் நாங்கள் மேல இருக்கிறவங்க அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க, வாதாடுறாங்க. ஸ்டீஃபன்கிட்ட வாதாடுறாங்க.
வாதாட அவர்கள் ஜெயிக்க முடியல. தூய ஆவியானவருக்கு ஜெயிக்க முடியுமா? தூய ஆவியானவருடைய கொடை ஸ்டீஃபன் நிறைவாக இருந்தது. அதனால பொறாமை தீ பொங்கி எழுது. யாரு? திருத்தொண்ட வேலைக்காரன், வேலை செய்ய வந்தவங்க. நம்மளாம் மேல இருக்கிறோம், நாங்கள் உரிமை அடைந்தவர்கள், நாங்களாம் பெரிய இடத்துல, நாங்கள் இவன் எப்படி எங்களுக்கு இவ்வளவு வாங்கடா என்று அவரை வெளியே கொண்டு வந்து கல்லால் அடித்து அவரை கொல்லுகிறார்கள். அப்போ ஸ்தேவானுடைய வார்த்தையை பாருங்க பார்ப்போம். ஆண்டவரே, ஏசப்பா சொன்ன வார்த்தை அப்படியே பின்பற்றாரு பாருங்க. ஆண்டவரே, இவர்களை மன்னியுங்கள், இவங்க செய்கிறது இன்னதான் தெரியாம செய்கிறாங்க, மன்னிச்சிடுங்க என்று ஏசப்பாவுடைய வார்த்தையை ஸ்டீஃபன் பயன்படுத்துகிறார். சொல்களே, இந்த உலகம் பொறாமை கொண்ட உலகம். இந்த திருத்துவர் பயனில் பாருங்க, அதில் திருப்பாடலில் பாருங்க பார்ப்போம். இன்னைக்கு தாவீது அரசர் இருந்தார். சொந்த மகனாலே, அப்சலோம் சொந்த மகனாலே பிரச்சனை. எதிரிகளும் துரோகிகளும் அவரை எப்படா அந்த தாவீது ஒழிவான், எப்படி அவனை ஆற்றிலிருந்து இறக்கலாம், எப்படி அவனை ஒழிக்கலாம் என்று ஒரு கூட்டமுடைய கருவிக்கிட்டு இருக்குது. தாவீது அரசர் பயந்து ஓட்டல பாருங்க. அப்படி வார்த்தையை பாருங்க பார்ப்போம். நீ யாவன் தான் என்னடா? என் அடைக்கல பாறை ஆண்டவர், என்னை பாதுகாக்கும் கோட்டை ஆண்டவர். ஆண்டவரே, என்னை வழிநடத்துங்க, நான் என்ன பண்ண, நீங்க எனக்கு கைட் பண்ணுங்க என்று ஆண்டவர் பாத்தில் தஞ்சம் போகிறார். பிரச்சனை கண்டு விலைக்கு அவர் ஓடவில்லை பாருங்க. சகோதரர்களே, கடவுளுடைய நெறி சொன்ன மாதிரி தான். கடவுளுடைய பாதை முள் பாதை தான், கரடுமுரடான பாதை தான். இந்த பாதையை கண்டு பின்வாங்கி போகாமல், ஆண்டவரே, இந்த கரடுமுரடான பாதையில் நாங்கள் பயணம் செய்ய நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் கரத்தை எங்களுக்கு கொடுங்க, உங்கள் கைப்பிடிச்சு நாங்கள் நடந்து வரோம் என்று ஆண்டவருடைய உதவியை கேட்டோம் என்றால் நிச்சயமாக கடவுள் நம்மை கரம் கொடுத்து தாங்க காத்திருக்கிறார். சகோதரர்களே, துன்பத்தை கண்டு விலகி போகாமல் ஆண்டவருடைய ஆசையும் அருளையும் நாடுவோம். கடவுளுடைய அருள் என்று நம்மோடு இருந்து நம்மளை காப்பாற்றட்டும். நான் சந்திப்போம்.